வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி உப்பளம் தொகுதியைச் சேர்ந்த 16 ஏழை குடும்பங்களுக்கு முதல்வர் ரங்கசாமி இலவச மனைப்பட்டா வழங்கினார். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி ஒப்பந்த ஆசிரியர்கள் 4வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி லெனின் வீதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் நிறுவிய லெனின் சிலை தார்பாய் போட்டு மூடப்பட்டு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இலவசமாக 1 கிலோ கேழ்வரகு மாவு அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இனி வருவது விரிவான செய்திகள். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ராஜ்பவன் தொகுதியில் புதியதாக கட்டப்பட்ட குடியிருப்புகளை மத்திய இணையமைச்சர் திறந்து வைத்தார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் ராஜ்பவன் தொகுதியில் சின்னையாபுரத்தில் பொருளாதாரத்தில் நலிவுற்றவர்களுக்கு 220 குடியிருப்புகள் கட்டப்பட்டன. இதனை மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பேசிய மத்திய அமைச்சர், புண்ணிய பூமியான புதுச்சேரியில் ஆன்மீகத்தில் சிறந்து விளங்குகிறது. இங்கு கடல் அலைகள் தினமும் வீசி பாரத மாதாவின் பாதங்களை கழுவுகிறது. இங்கு நல்ல கல்வி, சுகாதாரம் கிடைக்கிறது. நல்ல மனிதர்கள் உள்ளனர். மத்திய அரசின் ஆதரவுடன் நல்ல ஆட்சி நடக்கிறது. வளர்ச்சியை நோக்கி புதுச்சேரி செல்கிறது. மத்திய அரசின் திட்டங்கள் வேகமாக செயல்படுத்தப்படுகிறது. புதுச்சேரியில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரச்சினையை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். 2047 வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க பிரதமர் பாடுபடுகிறார். வறுமையில்லாத இடமாக இந்தியா மாற வேண்டும் என்ற சுவாமி விவேகானந்தரின் நோக்கத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது என்றும் இணை அமைச்சர் தெரிவித்தார். இந்த குடியிருப்பில் சாலைகள், குடிநீர் வசதி, வடிகால் வசதி, கழிவுநீர் இணைப்பு, லிப்ட், மின்சாரம் போன்ற உள்கட்டமைப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. தகுதியான பயனாளிகளுக்கு அவை ஒதுக்கப்பட உள்ளன. 17 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட விளையாட்டு அரங்கத்தினை கால்பந்து விளையாடி திறந்து வைத்த மத்திய இணையமைச்சர். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மினி ஸ்டேடியம் கட்ட முடிவு செய்யப்பட்டது. அதன்படி ரூபாய் 12.19 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கடந்த 2021 ஆண்டு ஜனவரி மாதம் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டது. தற்போது ரூபாய் 17 கோடி செலவில் 9600 சதுர மீட்டர் பரப்பளவில் மினி ஸ்டேடியம் கட்டப்பட்டுள்ளது. இங்கு கால்பந்து, டென்னிஸ், பேட்மிண்டன் மைதானங்கள், 4500 பார் வையாளர்கள் அமர்ந்து பார்க்கும் வகையில் கேலரிகள் அமைக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு வீரர்கள் ஓய்வெடுக்க தங்கும் கூடங்களும் கட்டப்பட்டுள்ளன. 1500 இருசக்கர வாகனங்கள் நிறுத்தும் இடம், நிர்வாக அலுவலகம், பல்நோக்கு அரங்கம், கழிப்பறை, குடிநீர் வடிகால் மற்றும் மின்சார வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதனை மத்திய உள்துறை இணை அமைச்சர் நித்யானந்த் ராய் பந்து விளையாடி திறந்து வைத்தார். விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, ஆனிபால் கென்னடி ஆகியோர் பங்கேற்றனர். புதுச்சேரியில் இலவசமாக 1 கிலோ கேழ்வரகு மாவு அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுவை மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, புதுவை குழந்தைகள் பாதுகாப்பு சங்கம் இணைந்து வீரதீர குழந்தைகள் தினத்தை கொண்டாடின. இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி கலையரங்கத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பரிசுகள் வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், அரசின் எந்த ஒரு உதவியும் பெறாத வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கப்படுகிறது. இந்த உதவித்தொகை விரைவில் ரூபாய் 2500 உயர்த்தி வழங்கப்படும். முதியோருக்கு வழங்கப்படும் உதவித்தொகையும் ரூபாய் 500 உயர்த்தப்படும். ரேஷன் கடைகளில் இலவச அரிசி, கோதுமை வழங்கி வருகிறோம். தற்போது கேழ்வரகு வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இதை ஏற்று அனைத்து ரேஷன் அட்டைகளுக்கும் சத்துணவுக்காக 1 கிலோ கேழ்வரகு மாவு வழங்க திட்டமிட்டுள்ளோம் என்றார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், எம்எல்ஏ ரமேஷ், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், துறை இயக்குநர் முத்துமீனா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி உப்பளம் தொகுதியைச் சேர்ந்த 16 ஏழை குடும்பங்களுக்கு முதல்வர் ரங்கசாமி இலவச மனைப்பட்டா வழங்கினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட துப்புராயப்பேட்டையில் நிக்கோல் துரியக்ஸ் குடியிருப்பு பகுதியில் கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வரும் நிலமற்ற 16 ஏழை குடும்பங்களுக்கு அவர்கள் வசித்து வரும் இடத்திலேயே புதுச்சேரி அரசு நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறை சார்பில் புதுச்சேரி நிலமானிய விதிகள் 1975 கீழ் இலவச மனைப்பட்டா வழங்கப்பட்டது. சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு மனைப்பட்டாக்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் எம்எல்ஏ ஆனிபால் கென்னடி, மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறை இயக்குநர் செந்தில்குமார், வட்டாட்சியர் சந்தோஷ்குமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி ஒப்பந்த ஆசிரியர்கள் 4வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி அரசு பள்ளிக் கல்வித்துறையில் கௌரவ விரிவுரையாளர்கள், பட்டதாரி மொழி ஆசிரியர்கள், கௌரவ பால சேவிகாக்கள் என 270க்கும் மேற்பட்டோர் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருகின்றனர். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யக்கோரி பல்வேறு கட்ட போராட்டம் நடத்தினர். இதுவரை பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை. புதுச்சேரி அரசு ஆசிரியர்கள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் பணி நிரந்தரம் செய்யக்கோரி 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பள்ளி கல்வித்துறை வளாகத்தில் 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஆசிரியர்கள் மாணவர்களின் தேர்வுத்தாளை திருத்தியபடி தங்களின் போராட்டத்தை தொடர்ந்தனர். மத்திய அரசின் புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சிஐடியு சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் மாநில சிஐடியு விவசாயிகள் சங்கம், விவசாய தொழிலாளர்கள் சங்கம் ஆகியவற்றின் சார்பில் தலைமை செயலகம் நோக்கி கோரிக்கை பேரணி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ராஜா திரையரங்கு அருகே தொடங்கிய இந்த பேரணிக்கு சிஐடியு பொதுச் செயலாளர் சீனிவாசன் தலைமை வகித்தார். பேரணியை சிஐடியு தமிழ் மாநில துணை செயலர் குமார் தொடங்கி வைத்தார். இதில் மூத்த தொழிற்சங்க தலைவர் முருகன், ரவிச்சந்திரன், மதிவாணன், கொலஞ்சியப்பன், ராமசாமி, விவசாய தொழிலாளர் சங்க செயலர் தமிழ்ச்செல்வன், விவசாயிகள் சங்க செயலர் சங்கர், தட்சிணாமூர்த்தி உள்ளிட்டோர் ஏராளமானோர் பங்கேற்றனர். நேரு வீதி வழியாக இந்த பேரணியை கேண்டீன் வீதி அருகே காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். அங்கு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசின் 4 புதிய தொழிலாளர்கள் சட்ட தொகுப்புகளை உடனே வாபஸ் பெற வேண்டும், கிராமப்புற வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்கும் சட்டத்தை கைவிட வேண்டும், போக்குவரத்து வாகனங்களின் ஆண்டுகளை தீர்மானித்து உயர்த்தப்பட்ட எஃப்சி கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும், விதை உரிமை சட்ட மசோதா 2025 கைவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த பேரணி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் போலி மருந்து தயாரிப்பு வழக்கை சிபிஐக்கு மாற்றி மத்திய அரசு அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுச்சேரியில் போலி மருந்து மாத்திரைகள் தயாரிக்கப்பட்டு 16 மாநிலங்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது தொடர்பான விவகாரத்தில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த நபர்கள் தொடர்பு கொண்டிருப்பதால் இதுகுறித்த விசாரணையை சிபிஐ மற்றும் என்ஐஏ விசாரிக்கலாம் என்று துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பரிந்துரைத்தார். இந்த நிலையில் அவர் நேற்று காலை திடீரென டெல்லிக்கு புறப்பட்டு சென்றார். இதையடுத்து இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி மத்திய அரசு நேற்று இரவு உத்தரவிட்டுள்ளதாக காவல்துறை உயரதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த ராஜாவிடம் சிபிசிஐடி அதிகாரிகள் 1 வாரம் விசாரணை நடத்திய நிலையில் அவர் மீண்டும் காலாப்பட்டு மத்திய சிறையில் நேற்று அடைக்கப்பட்டார். சிபிசிஐடி அதிகாரிகள் கூறும்போது வழக்கின் ஆவணங்களை சிபிஐ வசம் ஒப்படைத்து விடுவோம், அவர்கள் தொடர்ந்து விசாரிப்பார்கள் என்றனர். மங்கலம் தொகுதி கணுவாப்பேட்டை அங்காளம்மன் கோவில் பகுதியில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் மற்றும் மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உரிமையாளர் ரவிக்குமார் ஆகியோர் தலைமையில் பொதுமக்களுக்கு கேலண்டர் மற்றும் சர்க்கரை வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் மங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கணுவாப்பேட்டை பகுதியில் புத்தாண்டு மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 2026ஆம் ஆண்டிற்கான தினசரி நாட்காட்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் மற்றும் மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உரிமையாளர் ரவிக்குமார் ஆகியோர் தலைமையில் பொதுமக்களுக்கு கேலண்டர் மற்றும் சர்க்கரை வழங்கும் தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக அங்காளம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீப ஆராதனை காண்பித்து பொதுமக்களுக்கு கேலண்டர் மற்றும் சர்க்கரை வழங்கப்பட்டது. தொடக்க நிகழ்ச்சியாக நேற்று கணுவாப்பேட்டையின் பல்வேறு பகுதிகளில் கேலண்டர் மற்றும் சர்க்கரை வழங்கும் பணி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மங்கலம் தொகுதியின் முக்கிய பிரமுகர்கள் பலர் உட்பட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்.
அரியாங்குப்பம் தொகுதி மக்களுக்கு அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அவர்கள் தினசரி கேலண்டர், சில்வர் ட்ரம், பொங்கல் தொகுப்புகளை வீடு வீடாக சென்று வழங்கி புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தொகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். அந்த வகையில் 2026 புத்தாண்டு பிறக்க உள்ள நிலையிலும் எதிர்வரும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தொகுதி மக்களுக்கு வாழ்த்துக்களை, நலத்திட்ட உதவிகள் வழங்கி கூறி வருகிறார். அதன் தொடர்ச்சியாக அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அரியாங்குப்பம் காலத்தோட்டம் முருகர் கோவில் 2026 ஆண்டுக்கான தினசரி கேலண்டர் மற்றும் சில்வர் ட்ரம் மற்றும் பொங்கல் தொகுப்புகளை வைத்து சிறப்பு பூஜை செய்து சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் சில்வர் ட்ரம், கேலண்டர் மற்றும் பொங்கல் தொகுப்பு ஆகியவற்றை வீடு வீடாக வழங்கி புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை கூறி நலத்திட்டங்கள் வழங்குவதை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் ஜீவா, ஜெயக்குமார், ஐஸ் ரவி, அப்பு, அன்பு, பன்னீர், தக்ஷணாமூர்த்தி, கோபி, ரமேஷ், செல்வம், நாகப்பன், ஏழுமலை, ரங்கநாதன், பாரதி மற்றும் 100க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உயர் மின் கோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலஜாபாத் வட்டம் ஊட்டுக்காடு பகுதியில் தலைவர் மணிகண்டன் சாவித்ரி அவர்கள் புத்தகரம் மற்றும் நாயக்கன் குப்பம் ஜங்ஷன், அதனைத் தொடர்ந்து ஊட்டுக்காடு பகுதி, ஊத்துக்காடு கூட்ரோடு பகுதி மற்றும் கட்டவாக்கம், சுங்குவார் சத்திரம் மற்றும் ஓரகடம் இந்த பகுதியில் மொத்தம் 5 இடங்களில் ஊட்டுக்காடு தலைவர் மணிகண்டன் சாவித்ரி அவர்கள் சிறப்பாக முயற்சியில் உயர் மின் கோபுரம் விளக்கினை அமைத்து உள்ளார். காஞ்சிபுரத்தில் மின் விளக்குகளை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் இருந்து பொன்னேரி வரை செல்லும் சாலையில் புதிய ரயில்வே ஸ்டேஷன் அருகே மேம்பாலம் உள்ளது. இந்த மேம்பாலத்தின் பாதியில் இருந்து பொன்னேரி வரை செல்லும் சாலையில் மின் விளக்குகள் எரியாததால் இருளில் வாகன ஓட்டிகள் விபத்து ஏற்படும் அச்சத்துடன் செல்லும் சூழ்நிலை உள்ளது எனவும் அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுத்து மின் விளக்குகளை சீரமைக்க வாகன ஓட்டிகள் எதிர்பார்ப்பு தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் புது ரயில்வே ஸ்டேஷன் அருகே உள்ள மேம்பாலம் தொடங்கி பொன்னேரி வரை செல்லும் சாலை மின் விளக்கு எரியாததால் இரவில் வாகன ஓட்டிகள் கடும் விபத்தில் சிக்குகின்றனர் என பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி லெனின் வீதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் நிறுவிய லெனின் சிலை தார்பாய் போட்டு மூடப்பட்டு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி லெனின் வீதியில் மணிமேகலை அரசு பள்ளி அருகே லெனின் சிலையை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் அண்மையில் நிறுவினர். இதை கண்டித்தும் அங்கு விநாயகர் சிலையை அமைத்தும் இந்து முன்னணி, பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களுக்கு எதிராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்படும் சூழல் ஏற்பட்டது. இதையடுத்து போலீசார் தடியடி நடத்தி அவர்களை கலைத்தனர். சிலைக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இரு தரப்பினரிடையே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அப்போது உச்சநீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டி புதிய சிலை வைக்க அனுமதி இல்லை என ஆட்சியர் கூறினார். இதையடுத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் சிலையை தார்பாய் போட்டு மூடினர். அங்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி உப்பளம் தொகுதியைச் சேர்ந்த 16 ஏழை குடும்பங்களுக்கு முதல்வர் ரங்கசாமி இலவச மனைப்பட்டா வழங்கினார். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி ஒப்பந்த ஆசிரியர்கள் 4வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி லெனின் வீதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் நிறுவிய லெனின் சிலை தார்பாய் போட்டு மூடப்பட்டு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இலவசமாக 1 கிலோ கேழ்வரகு மாவு அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.